Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Elementary Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about the plus 2 computer science chapter 7 உடைய லாஸ்ட் எண்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லாஸ்ட் எண்டு என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் ஃபங்க்ஷன், வாட் இஸ் கம்போசிஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம் ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பைத்தான் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன்ஸ். பைத்தான் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன்னா என்ன, வாட் இஸ் அ ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஆஃப்டர் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா when a function call itself is known as regression works like loop, but sometimes it make more sense to use regression that loop. You can convert any loop to regression அப்படிங்கிறத சொன்னாங்க. A recursive function call itself, mainly the recursive function அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா call itself, that process is called as regression function அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதே பேராகிராஃபில் the condition that லாஸ்ட்டில் ஸோ ஏன்னா அது ஒரு 2 மார்க் கொஷின், அதை திரும்ப உங்களுக்கு நோட் பண்ணி கொடுக்குறேன். The condition that is applied in any recursive function is known as base condition அப்படின்னு சொல்கிறாங்க. A base condition is must in every recursive function, otherwise it will continue to execute like an infinite loop அப்படின்னு சொல்கிறாங்க. It is a infinite loop அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா the overview of how recursive function works அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். Recursive function is called by some external code. Mainly இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், புக் பேக்குடைய ஒரு 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஓகே, now first point, recursive function is called by some external code. மெயின்லி இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் கோட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய recursive function. If the base condition is met, then the program gives meaningful output and exits அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய இந்த recursive function உடைய கோட் என்ன பண்ணும் அப்படின்னா the meaningful output and exits. Any process you can done, finally you can giving us some meaningful of informations to the users அப்படின்னு சொல்லலாம். meaningful of information to the users அப்படின்னு சொல்லலாம். Now third point, otherwise function does some required processing. required processing தேவை அவங்களுக்கு. And then call itself to continue regression அப்படின்னு சொல்கிறாங்க. call itself continue regression. ஸோ இதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு 3 மார்க் கொஷினாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மேலே நாம் இங்கே ஒரு 2 மார்க் கொஷின் ஒரு இன்சைடில் ஒன்று நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம் ப்ரோக்ராம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் கால்குலேட்டிங் எ ஃபேக்டோரியல் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறது. அதுக்கடுத்தது do you knowல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, to change the limits using system.set regression limit அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க் 7th 2 மார்க்கு உங்களுக்கு பேக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டு சேஞ்ச் அங்கேருந்து இந்த ப்ரோக்ராம் எண்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். ஸோ 2 மார்க்கை நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் கொஷினில் பேஜ் நம்பர்ஸ் மட்டும் சொல்லுவாங்க, அதாவது அந்த பேஜ் நம்பர் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. Now after that ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஓவரால் கன்க்ளூஷன் ஃபார் த லெசன் அப்படிங்கிறப்ப என்னோடய லெசனில் எல்லா டீட்டெயில் எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிகேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம்.
Functions are named block of code that are designed to do one specific job. இந்த function அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா named block that are designed to do one specific job. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணக்கூடியது தான் என்னது அப்படி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் யூசர் டிஃபைன்ட் அண்ட் built-in function, lambda function, recursion function. என்னுடைய 4 டைப்ஸாக என்னுடைய ஃபங்க்ஷனை பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 4 டைப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. யூசர் டிஃபைன், built-in, lambda and recursion. Function blocks being with the keyword def. Function blocks being with the keyword def followed by function name and parenthesis. Now after that a return with no arguments is the same as return none. A return with no arguments is the same as return none. Return statement is optional in Python. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In Python, statements in a block should begin with indentation. Return statement என்ன சொல்கிறாங்க? In Python, statement in a block should begin with the indentation. என்னுடைய ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் இண்டென்டேஷனோடைய இருக்கணும் அப்படின்றாங்க. A block within a block is called nested block. ஸோ அது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். A block is called என்ன சொல்கிறாங்க nested block. Now arguments are used to call a function and there are primarily 4 types of functions that one can use. Arguments are used to call a function and there are primarily 4 types of functions that one can use. Required arguments, keyword arguments, default arguments, variable length arguments. ஸோ என்னுடைய ஆர்குமெண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஆர்குமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு கால் எ ஃபங்க்ஷன் and there are primarily 4 types. Required argument, keyword, default, variable length arguments. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா required arguments ஒவ்வொன்றே டிஃபைன் பண்ணுறாங்க. Required arguments are the argument passed to a function in correct positional order. என்னோட required order வந்து எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in correct positional order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் பொசிஷனல் ஆர்டரில் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு என்ன ஆகாது, இட் இஸ் நாட் பாஸ்ட் ஆர் இட் இஸ் நாட் டூ தட் எனி ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா keyword argument will invoke the function after a parameter are recognized by their parameter names. என்னுடைய parameter names வச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஆகும். ஸோ function after parameter recognized by their parameter names. A Python function allows you to give the default value for parameters. A Python function allows you to give the default value for parameters அப்படின்னு சொல்கிறாங்க. Default value for the parameters. In the function definition we call it as default argument. இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா default argument அப்படின்னு சொல்கிறோம். Variable length arguments are not specified in the function definition. Variable length argument என்னன்னு பார்த்தீங்கன்னா not specified in the function definition and an asterisk is used to define such arguments. And an asterisk is used to define such arguments. Anonymous function is a function that is defined without a name அப்படின்னு சொல்கிறாங்க. Anonymous function is a function that is defined without a name. Anonymous function என்னது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனு அதை பார்த்தீங்கன்னா வித்தவுட் a நேமில் டிஃபைன் வித்தவுட் நேம் இல்லாமல் அதை டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. Scope of variable refers to the part of the program where it is accessible
area where you can refer. Scope of variable refers to the part of the program where it is accessible. Area where you can refer. The value returned by a function may be used as an argument for another function in a nested manner. This is called composition. அப்படின்னு சொல்றாங்க. The value returned by a function may be used as an argument for another function in a nested manner. This is called composition. A function which is called itself known as recursion. A function அப்படின்னு recursion function define பண்ணுறதுக்கு இது கூட எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. A function which call itself is known as recursion. Recursion works like a loop. Recursion அப்படிங்கிறது அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் a loop, but sometime it makes more senses to use recursion than loop அப்படின்னு சொல்லலாம். Recursion than the loop. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். Now after that அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் நான் சொல்கிறேன். ஸோ சூஸ் த பேஸ்ட் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா, a named block of code that are designed to do one specific job is called as function. A function which call itself is called as recursion. Second 1 mark. A function which call itself is called as recursion. Third, which function is called anonymous unnamed function அப்படின்றாங்க. It's a lambda. Which function is called anonymous unnamed function? Lambda. Fourth one, which of the following keyword is used to being the function block? def. Which of the function keyword, which of the following which function is called anonymous unnamed function? The lambda. Which of the following keyword is used to being the function block? def. என்னுடைய function block நேமில் கொடுக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா def keyword. Now after that another one important for in this barcode read, if you have inside 1 mark questions availability, அதையும் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஸோ the fifth one பார்த்திங்க அப்படின்னா, which of the following keyword is used to exit a function block? For return keyword. Which of the following keyword is used to exit a function block? Return. While defining a function, which of the following symbol is used அப்படின்னு பார்த்தீங்கன்னா a colon. While defining a function, which of the following symbol is used அப்படின்னு பார்த்தீங்கன்னா now colon அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7th one 1 mark. In which arguments the correct positional order in passed to a function? Required arguments. Read the following statement and choose the correct statement அப்படின்னு சொல்கிறாங்க. So the first, in Python you don't have to mention the specific data type while defining function. Second one, Python keywords can be used as function name. Yes. One is correct, 2 is wrong. Python keyword can be used. First answer correct. 1 is correct and 2 is wrong. 9th one, pick the correct one to execute the given statement successfully.
the correct one to execute the given statement is correctly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏற்ற ஆப்டிமமாக இருக்கக்கூடிய வேல்யூ if x 1004 equals 0 colon print x is a leap year. For identifying the leap year, how can identify the leap year அப்படிங்கிறதுக்காக சிம்பிள் மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பி ஆன்சர். Which of the following keyword is used to define the function test python? Define the function test python. The answer is def. The answer is def. Now அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 more கொஷினில் அது கொஷினுக்கான பேஜ் நம்பர்ஸ்லாம் சொல்லிடுறேன். அந்த கொஷினுக்கான பேஜ் நம்பர்ஸை நோட் பண்ணிட்டு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. Now what is function page number 89? What is function page number 89? Write the different types of functions. Page number 89. What are the main advantages of functions? Third question, page number 89. Fourth question, what is mean by scope of variable? Mention its types. Page number 99. Fifth question, define global scope. Page number 100. Define global scope. What is base condition in recursive functions? Page number 108. How to set the limit for recursive function? Give an example. Page number 108. So அதுக்கடுத்தது 3 more questions. So 3 more questionsல பார்த்தீங்கன்னா write the rules of local variable 99. Write the basic rules for global keyword in Python. Page number 100. What happens when we modify global variable inside the function? 101. Differentiate seal and floor function. 106, 107. 106, 107. Write a Python code to check whether a given year is leap year or not. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் உங்களுக்கு எழுதணும், ரிட்டர்ன் எழுதணும். Sixth, what is composition in function? Page number 107. Seventh one, how recursive function works? Page number 108, 107, 108. 107, 108. Recursive function. 107, 108. What are the points to be noted while defining a function? What are the points to be noted while defining a function? Page number 90. Now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 more questions. Explain the different types of function with an example. Explain the different types of function with an example. Page number 89 to 108. ஃபுல்லாக புக்கில் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி வரும். நான் லிமிட்டேஷன் சொல்கிறேன், அந்த லிமிட்டேஷன் பார்த்துக்கோங்க. 89 to 108.
ஓகே, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Now after that அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா explain the scope of variable with an example. 9900 explain the following built-in functions. Page number 104. First one square 103, round 105, type 104, pow 106. Now fourth question வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 mark inside program. Now explain recursive function with an example. Recursive function with an example, page number 107. Last question 107, 108. Okay, so இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாப்டர் 7க்கான புக் பேக் ப்ளஸ் புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் தனியாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். புக் பேக்லாம் கொஞ்சம் கிளியராக படிங்க. ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் கேட்டுக்கோங்க. பிகாஸ் இந்த சேனல் பார்த்திங்க இந்த லெசன் பொறுத்தவரையிலும் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற லெசனை பொறுத்தவரையிலும் டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, if you ask the question and answers compulsorily in 5 mark கொஷினில் 3 mark 2 mark whatever it may be, கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நவ் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் லெசன் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய characteristics of string and string manipulations. String and string manipulations அப்படின்னா என்ன சார்? ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய யூனிட் 2ல் லாஸ்ட் சாப்டரை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூனிட் 2ல் லாஸ்ட் சாப்டர் சாப்டர் 8 strings and string manipulations அப்படின்னு சொல்கிறோம். strings and string manipulation, பேஜ் நம்பர் 114ல் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய சாப்டர் 8. ஓகே சார், ஸோ நம்ம இதுவரையிலும் நம்ம என்ன ரிலேட்டட் எப்படி பார்த்துட்ருக்கோம், என்ன பார்த்துருக்கோங்கிறத ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணலாம். ஸோ இதுவரையிலும் என்ன டோட்டலி 7 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 7 சாப்டரில் என்ன ரிலேட்டட் திங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். பேசிக்காக பைத்தானுடைய ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஃபர்ஸ்ட் சாப்டர் யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் சாப்டர் பேசிக் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், சாப்டர் 2 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், பேசிக் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. தேர்டு ஸ்கோப்பிங், பைத்தானுடைய ஸ்கோப்பிங்லாம் என்னென்ன, வாட் ஆர் த ஸ்கோப் ஆஃப் அவைலபிலிட்டி. ஃபோர்த் ஒன் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன இருக்குது, அல்காரிதம் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். நான் யூனிட் 2ல் கோர் பைத்தான். ஸோ இந்த கோர் பைத்தானில் பொறுத்தவரையிலும் பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் 5th சாப்டர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பைத்தான் வேரியபிள்ஸ் அண்டு ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எலாபரேட்டிவ் திங் கம்பேர்ட் டு C++ஓட கம்பேர் பண்ணி நம்மளுடைய பைத்தானில் என்னென்ன ஃபார் ஹையர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் ரிலேட்டட் திங்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய 6th சாப்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் நம்மளுடைய பேசிக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப், சிம்பிள் இஃப் எல்ஸ், எல்இஃப் எல்ஸ், while, for, do while இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எலாபரேட் டிஸ்கஸ் ஃபார் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். பைத்தானுடைய ஃபங்க்ஷன்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் இதெல்லாம். ஸோ என்னுடைய பைத்தான் ஃபங்க்ஷன்ஸில் நிறையா இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது,
மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோடைய டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணோம் 4 டைப்ஸாக. அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட யூனிட் 2ஓட கோர் பைத்தானுடைய லாஸ்ட் சாப்டர், யூனிட் 2ஓட லாஸ்ட் சாப்டர். நம்மளுடைய புக்கை எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டலாக 5 யூனிட்டாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சம் சாப்டர்ஸ். ஸோ யூனிட் 1ல் 4 சாப்டர், யூனிட் 2ல் நெக்ஸ்ட் 5 to 8 சாப்டர், அதுலேயும் 4 சாப்டர் இருக்குது. யூனிட் 3ல் மாடுலாரிட்டி அண்ட் ஊப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாடுலாரிட்டி அண்ட் ஊப்ஸில் பார்த்திங்கன்னா சாப்டர் 9 and 10 அதில் கொடுத்துருக்காங்க. யூனிட் 4ல் பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் அண்டு MySQL கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 lessons சாப்டர் 11, சாப்டர் 12, சாப்டர் 13. யூனிட் 5ல் இன்டகிரேட்டிங் பைத்தான் வித் MySQL அண்டு C++. யூனிட் 5ல் இன்டகிரேட்டிங் பைத்தான் வித் MySQL அண்டு C++ கொடுத்துருக்காங்க. சாப்டர் 14, சாப்டர் 15, சாப்டர் 16 அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யூனிட் 2ல் எண்ட் ஃபார் சாப்டர் 8 ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம now we can going to discuss அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கா? இப்போ நம்ம இவ்வளோ பார்த்துருக்கோம், எல்லாமே ஆன்லைன் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கிளியராக கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. பிகாஸ் ஆஃப் ரொம்ப நேரில் நடத்துறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. ஸோ அதை மனசில் வச்சுட்டு புரியல அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கொஷின் கேளுங்க அல்லது ஃபோன் பண்ணி கேளுங்க. கேட்டால் மட்டும்தான் நான் சொல்ல முடியும், இல்லைன்னா எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ஓகே, அப்போது சாப்டர் 8 நம்ம அது ரிலேட்டடாக நம்ம பேசிக் ஆஃப் சம் திங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் அ ஸ்ட்ரிங்? ஒரு ஸ்ட்ரிங் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஹவ் இட் இஸ் ஃபார்ம் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளி பேசிக் ஆஃப் ஸ்மால் கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு லெட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது பேசிக்லேருந்து வருவோம். எ குரூப் ஆஃப் பிக்சல் ஆர் ஜாயின் டுகெதர் ஆஸ் அ இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எ குரூப் ஆஃப் பிக்சல்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் ஆஸ் அ இமேஜ். ஸோ இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிற மாதிரி தான் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு லெட்டர், ஒரு கேரக்டர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் எக்ஸாம்பிள் இந்த எஸ் அப்படிங்கிற லெட்டர் மட்டும் உனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த எஸ் அப்படிங்கிற லெட்டர் ஹவ் இட் இஸ் ஃபார்மிங் for only one character, only one letter, how it is formed? A group of pixels are joined to form a certain of shapes அப்படின்னு சொல்லலாம். certain of shapes. So after one word for string அப்படிங்கிறது, a group of characters are joined to a one string அப்படின்னு சொல்லலாம். a group of character are joined to a string. ஸோ அப்போ நம்மளுடைய ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன, அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அப்படின்னு என்னன்னு தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளுடைய பேசிக்காக தெரியுதா, நம்மளுடைய லெட்டர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, நம்மளுடைய இமேஜ் பேசிக்காக நம்மளுடைய இமேஜ் a group of pixel are joined together as a one particular image அப்படின்னு சொல்கிறோம். and like a same a group of pixels are joined to certain form of shapes அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய லெட்டர் நம்ம தானே அது ஒரு ஷேப்பாக இருந்தால் தானே அது ஒரு லெட்டர்னு சொல்ல முடியும், ஒரு கேரக்டர்னு சொல்ல முடியும். ஸோ அப்போது ஒரு கேரக்டர் ஆர் many of characters are joined to generated as a string அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த மீனிங் ஆஃப் ஸ்ட்ரிங் எனக்கு ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னாலும் அதில் என்ன ஆகணும், த மீனிங் ஆஃப் ஃபார்ம் டு ஜாயின் அப்படின்னு சொல்ல முடியும். த மீனிங் ஆஃப் ஃபார்ம் டு ஜாயின். ஸோ ஆஸ் வெல் ஆஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று, நம்மளுடைய ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். லைக்
ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறப்போ என்னுடைய நேமாக இருக்கலாம், அது ஒரு அட்ரஸாக இருக்கலாம், அல்லது ஒரு சிட்டியோட நேமாக இருக்கலாம், ஒரு கண்ட்ரியோட நேமாக இருக்கலாம், ஆர் எனி திங் ஆஃப் நேம், ஏதாவது ஒரு ப்ராடக்டோடைய நேமாக இருக்கலாம். ஸோ இட் வில் பி கண்டினியூ ஆர் மாடிஃபைட் அப்படின்னு சொல்ல முடியும். என்னுடைய ப்ராடக்டில் அல்லது என்னுடைய ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் எல்லாமே எப்படி இருக்குது, இந்த மேனிப்புலேஷன் அப்படிங்கிற வேர்டு எப்படி இருக்குது, எல்லாமே என்னவா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பர் கேஸ், ஆமாவா? இது என்ன லெட்டரில் இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ டபிள்யூ மட்டும் என்னவாக இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ். மற்ற ரிமைனிங் எல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்னா லோவர் கேஸில் இருக்குது சார். ஸோ இதில் என்னவாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங்குக்கான சர்டைன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு ஸ்ட்ரிங்குக்கான சர்டைன் ஃபார்மேட். ஸோ அப்போ நம்ம இங்கே நம்மளுடைய டாப்பிக்லேயே நம்ம பைத்தான்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், ஒரு ஸ்ட்ரிங் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரிங் ஃபார் லோன் நேம். ஸோ எல் ஃபார் அப்பர் கேஸ், த ரிமைனிங் லெட்டர் ஃபார் லோவர் கேஸ் அப்படின்னு சொல்லலாம் சார். ஸோ the how it is forming for வேரியேஷன். ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கோயின்சைட் ஆகிட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னுடைய ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்டைன் மேனிப்புலேஷன்ஸ், சர்டைன் சேஞ்சஸ், சர்டைன் ப்ராசஸை நான் பண்ணுறேன். அதுதாங்க என்ன சொல்கிறேன்னா மேனிப்புலேஷன்னா மாடிஃபை பண்ணுறது. ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஃபார் ஃபர்ஸ்ட் சிம்பிளி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் ஆல் த கேரக்டர்ஸ் ஒன்லி இன் அ லோவர் கேஸ், ஆல் த கேரக்டர்ஸ் ஆர் ஒன்லி இன் அ அப்பர் கேஸ், the first character only in upper case but then remaining character has lower case. பாசிபிலிட்டியா ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சதை பேசிக்காக சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஃப்டர் என்ன பண்ண முடியும், இந்த ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ணலாம், ரிவர்ஸில் எழுதலாமா, ரிவர்ஸ் அண்டு ஒன்லி 3 கேரக்டர் ஒன்லி 5 கேரக்டர் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியுமா. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பைத்தான் சாப்டர் 8 ஸ்ட்ரிங் அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸ்ட்ரிங் அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறதுல. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா எ ஃபார்ம் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த ஒன் சென்டென்ஸ் அப்படின்னு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் என்னுடைய ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ மேனிப்புலேஷன் ப்ராசஸ் இருக்குது, என்ன மேனிப்புலேஷன் ஆஃப் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மெயின் ஆஃப் தீம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே என்ன பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்ட்ரிங்கு அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தோம். கேன் எடிட் எதா வேணாலும் இருக்கலாம், அப்பர் கேஸ் லோவர் கேஸ், மிக்ஸ்டு அப்பர் கேஸ் மிக்ஸ்டு லோவர் கேஸ் ஆர் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடியதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரிங்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ். நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு லெசன்லையுமே என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவில் என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, டோட்டலி 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 பாயிண்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய லெசன் டாபிக் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஃப்டர் த கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் திஸ் சாப்டர் த ஸ்டூடெண்ட் வில் பி ஏபிள் டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் நம்மளுடைய லெசன் கம்ப்ளீட்டேஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே நான் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகி அவங்க தெரிஞ்சிருக்கணும். ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு நோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
no to process text. என்னுடைய டெக்ஸ்ட்டில் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிருக்கணும். நான் பேசிக்காக என்ன சொன்னேன், அப்பர் கேஸ், லோவர் கேஸ், த மிடில், அப்பர், மிக்ஸ்டு அப்பர் ஆர் ஆல் ஸ்மால் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க, நோ ஹவு டு ப்ராசஸ் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான டெக்னிக் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான மெத்தட் ஆஃப் ப்ராசஸில் டெக்ஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அண்டர்ஸ்டாண்டிங் வேரியஸ் string function in Python. Understanding various string function in Python. என்னுடைய string functionல என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு வேணும், அதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வேரியஸ் string functions in Python அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் என்னென்னலாம் அவைலபிலிட்டியாக இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. know how to format strings. know how to format strings. ஒரு ஸ்ட்ரிங்கை நான் எப்படி ஃபார்மேட் பண்ணலாம், எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இப்போ என்னுடைய ஸ்ட்ரிங்கில் நான் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தேவை. know about string slicing. ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஃபார்மேட் சொன்னோம், நம்மளுடைய ஸ்ட்ரிங்கில் கேரட், ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், ஆர் கலர், ஆர் ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், எல்லாமே அதுதான் நம்ம சொல்லுவோம். ஃபார்மேட் அப்படின்னாவே நம்மளோட ஸ்ட்ரிங்கில் அதுதான் ஃபார்மேட்டு. நவ் நோ அபவுட் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். என்ன சார் இங்கே புதுசாக சொல்கிறீங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியுது. ஓகே, ப்ராசஸ் டெக்ஸ்ட் ஓகே, வேரியஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே, என்னென்ன ஃபங்க்ஷனுக்குன்னு தெரியும், ஃபார்மேட் ஸ்ட்ரிங் தெரியும். ஸ்லைசிங் அப்படின்னா என்ன சார், வாட் யூ மீன் பை ஸ்லைசிங்? இட்ஸ் a dividing of process. it's a dividing of process. ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் டிவைட் ப்ராசஸ் பண்ண முடியும், பிரிக்க முடியும். know about strings application. strings application in real world. know about strings application in real world. என்னுடைய ரியல் வேர்ல்டில் என்னுடைய அப்ளிகேஷன் டேட்டாவை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், என்ன ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வேணும். சரிங்களா? ஸோ ரியல் ஸ்னாரியோஸ் ஆர் ரியல் லைஃபோட கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு டீல் வித் த டாபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீல் வித் த டாபிக். ஓகே, நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, ஸோ ஐ ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஃபார் ஆல் ப்ளீஸ் to scan the QR code. to scan the QR code and view that the video. அது இன்சைடில் உங்களுக்கு வீடியோஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பிகாஸ் ஆஃப் அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேசிக் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷனை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ரிங் இஸ் எ டேட்டா டைப் இன் பைத்தான். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா டைப். ஸோ என்னுடைய ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இன் பைத்தானில் which is used to handle array of character. which is used to handle array of characters அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் த அரே ஆஃப் கேரக்டர்ஸ். ஹேண்டில் அரே ஆஃப் கேரக்டர்ஸ். என்னோடய அரேவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் யூனிக் கோட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஸ்ட்ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் சீக்வன்ஸ் ஆஃப் யூனிக் கோட் கேரக்டர்ஸ். சீக்வன்ஸ் அப்படின்னா இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். சீக்வன்ஸ் அப்படின்னா இன் ஆர்டர். தட் மே பி எ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். என்னென்ன சொல்கிறாங்க, த காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் enclosed with a single, double, even, triple quote. என்னுடைய ஸ்ட்ரிங்கை நான் எப்படி கொடுக்குறேன், ஈவன் தோ
ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். ஆர் என்ன ஸ்ட்ரிங் டு டிஸ்பிளே இன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்டில் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஞாபகம் இருக்கா, நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்குறப்போ சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரிபிள் கோட் ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போது என்னுடைய ஸ்ட்ரிங்கை அந்த மாதிரியான மெத்தட் ஆஃப் ப்ராசஸில் கொடுத்துட்ருந்தோம். ஸோ அப்போ கேரக்டர்ஸ் that may be a combination of letters, numbers, special symbol enclosed with a single, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி க்ளோஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி என்க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிங்கிள், டபுள் ஆர் ட்ரிபிள், ஈவன் ட்ரிபிள். சிங்கிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏ சிங்கிள் கேரக்டர் ஆர் ஏ சிங்கிள் வேர்ட். டபுள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர் மோர் தென் ஸ்ட்ரிங். ட்ரிபிள் கோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வித் இந்த பேராகிராஃப் ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபார் கெட்டிங் ஃப்ரம் யூசர் அப்படிங்கிறப்போ அதை கொடுக்கறது. சரிங்களா? நான் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னுடைய ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன் ப்ராசஸுக்கு அவங்க எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ that is a process for welcome to learning Python. Welcome to learning Python. Welcome to learning Python. டபுள் கோட், சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க, டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கோட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியும் கொடுக்க முடியும், என்னுடைய ஸ்ட்ரிங்கில் ப்ராசஸ் பண்ண முடியும். இன் பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் யூ மீன் பை இம்மியூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஆர் இம்மியூட்டபிள் அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது, சேஞ்சபிலிட்டி பண்ண முடியாது. அதுதான் இங்கே இம்மியூட்டபிள். இட் மீன்ஸ் ஒன்ஸ் யூ டிஃபைன் எ ஸ்ட்ரிங் இட் கேனாட் பி. அப்படி இம்மியூட்டபிள் அப்படின்னு என்னென்னா அதை சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்ஸ் யூ டிஃபைன் எ ஸ்ட்ரிங், இட் கேனாட் பி changed during execution அப்படின்னு சொல்கிறாங்க. இட் cannot be changed during execution process அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய பேசிக் ஆஃப் இன்ட்ரடக்ஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸ்ட்ரிங் இஸ் எ டேட்டா டைப் இன் பைத்தான். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னது, ஒரு டேட்டா டைப்புங்க நம்மளுக்கு பைத்தானை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த டேட்டா டைப் வச்சுட்டு என்ன பண்ணுறோம், விச் இஸ் யூஸ்டு டு ஹேண்டில் அரே ஆஃப் கேரக்டர். இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வச்சு எதை ரீட் பண்ணுறோம், என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரே ஆஃப் கேரக்டர் வச்சு ப்ராசஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் யூனிக் கோட் கேரக்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் யூனிக் கோட் கேரக்டர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. தட் மே பி எ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள் enclosed within எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள், டபுள், ஈவன், ட்ரிபிள் கோட். ஸோ இது மாதிரி ப்ராசஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் ஸோ இப்போ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங்கான இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா க்ரியேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதா தான். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். as we learn already நம்ம ஸ்ட்ரிங்கை பற்றி என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி படிச்சிருக்கோம். a string in Python can created using single, double or even triple quote. நான் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ சிங்கிள், டபுள், ஈவன் அண்ட் ட்ரிபிள். ஸோ இந்த 3 டெக்னிக் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரிங்கை டெவலப்மெண்ட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிங் இன் சிங்கிள் கோட் cannot hold any other single quote. இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங்கில் சிங்கிள் கோட்ஸ் cannot hold any other string code character in it அப்படின்னு சொல்கிறாங்க. cannot hold அதுக்குள்ளே என்ன பண்ண முடியாது அப்படின்னா சிங்கிள் கேரக்டர் தவிர வேணால் வேறு ஏதாவது கேரக்டர் என்னால் என்ன பண்ண முடியாது, ஹோல்ட் பண்ண முடியாது. இட் பிகாஸ் a compiler will not recognize where the start and ending the string. பிகாஸ் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய கம்பைலர் என்ன பண்ணாது அப்படின்னா will not recognize, ஏன்னா அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் கோட்டில் இருக்கிறது ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்கணும் அப்படிங்கிறத. ஸோ அப்போது
வேர் டு ஸ்டார்ட் வேர் டு எண்ட் அப்படிங்கிறதுல எனக்கு என்ன ஆகுங்க ப்ராப்ளம் அக்கர் ஆகும். டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம் யூ ஹாவ் டு யூஸ் டபுள் கோட். ஸோ இன்கேஸ் இந்த ப்ராப்ளம் நான் ஓவர் கம் பண்ணோம் அப்படிங்கிறனால you can use in the double quotes, you can use in the double quote. So string which contain double quotes should be defined within triple quote. In case of என்னுடைய string which contain double quotes should be defined, எப்படி டிஃபைன் பண்ணிடணும் அப்படின்றாங்கன்னா within triple quote-குள்ளே கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க. within triple quote-ல கண்டிப்பாக இருக்கணும். Defining strings within triple quotes also allows certain multiple lines. ஸோ இந்த ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுனா ட்ரிபிள் கோட்ஸ் ஆல்சோ allows certain multiple strings. ஸோ அப்போ என்னுடைய ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் ப்ராசஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒன்று என்னோடய ஸ்ட்ரிங்கெல்லாம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் கோட். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். சிங்கிள் கோட் அப்படின்னா சிம்பிள் ஆஃப் கேரக்டர் ஆர் ஒன் கேரக்டர் ஆர் ஒன் வேர்ட். மோர் தென் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறப்போ டபுள் கோட். எ சென்டென்ஸ் ஆர் எ பேராகிராஃப் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னா ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்ப்போம். as a string defined within a single quote, as a string defined within a single quote, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தேன். கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க, சிங்கிள் கோட். சிங்கிள் கோட்டட் ஸ்ட்ரிங் டிஃபைன் வித்தின் a சிங்கிள் கோட். சிங்கிள் கோட்டட் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிங்கிள் கோட்டட் ஸ்ட்ரிங் டிஃபைன் வித்தின் சிங்கிள் கோட். என்னுடைய சிங்கிள் கேரக்டராக இருந்தால் மட்டும்தான் அது என்னது எரர், இது நாட் அவைலபிலிட்டி, இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறாங்க. ஆஃப்டர் ஸ்ட்ரிங் டிஃபைன் வித்தின் டபுள் கோட் இட் இஸ் அ பாசிபிலிட்டி. எப்படின்னா அங்கே டபுள் கோட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் கோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டான ப்ராசஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எஸ் சிங்கிள் கேரக்டராக இருந்தால் மட்டும்தான் சிங்கிள் கோட். மோர் தென் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா டபுள் கோட். எஸ் குரூப் ஆஃப் சென்டென்ஸ் ஆர் அ பேராகிராஃப் அப்படின்னா தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா ட்ரிபிள் கோட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கிறது பாசிபிள். டபுள் கோட்டட் ஸ்ட்ரிங் டிஃபைன் வித்தின் டபுள் கோட்ஸ் print computer science. Okay, single and double quote multiple line string defined within a triple quote in case of interpretive process. For triple குள்ள என்ன இருக்குன்னு அப்படின்னா டபுள் கோட். டபுள் கோட்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட். இட் இஸ் அ பாசிபிள் சிங்கிள் and double quote multi-line string defined within triple quote. Yes, it is a possibility. now கொடுத்துருக்கிறது டபுள் கோட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே வந்துடும். எல்லா ஸ்ட்ரிங்குமே எனக்கு அப்படியே டிஃபைன் ஆகி நமக்கு வந்துடும். ஸோ வந்தோ இந்த ட்ரிபிள் கோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மோர் தென் நம்பர் ஆஃப் சென்டென்ஸ் ஆர் மோர் தென் நம்பர் ஆஃப் ஈவன் கிவிங் எ பேராகிராஃப் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ இட் இஸ் அ பாசிபிள் டு ஃபார் கிவிங் எ ட்ரிபிள் கோட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது வரலும் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரியேட்டிங் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த லெசனில் நம்ம ப்ரீவியஸ் ஆஃப் சாப்டர் 7 பைத்தான் ஃபங்க்ஷனுடைய லாஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். ஆஃப்டர் நம்மளுடைய ஸ்ட்ரிங் சாப்டர் 8 ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ஸ்ட்ரிங்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய லெசனுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா 2 டாபிக் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கிரியேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரலும் இந்த கிளாஸில் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.